ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரைடு வித். கிட்டத்தட்ட உங்களெல்லாம் பார்த்து 3 வாரம் ஆயிடுச்சு. வீடியோ ஒன்றும் போட முடியல. கிட்டத்தட்ட ஒர்க்கு ரொம்ப ஆயிருந்து, அதனால் வீடியோ ஒன்றும் போட முடியல ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம அல்லநூல் அடுத்த மேயில் வந்து நான் பெரிய ஒரு 4 வருஷத்தை கனவு ட்ரிப் வந்து பிளான் போட்டிருக்கேன். அது வந்து அல்லநூல் பார்த்தீங்கன்னா அவனே வந்து கொஞ்சம் ஒர்க் வந்து போயிட்டே இருக்குது. அதனால் வீடியோ ஒன்றும் போட முடியல. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோலாம் கண்டிப்பாக பக்கத்தில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறதுல மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வரீங்க, கூட சைடுக்கு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆளில் கொடுங்க. அப்போ தான் நம்ம போட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து கொடுக்குறேன், மறக்காமல் எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். நான் எல்லா வீடியோ ட்ராவல் போடுற வீடியோ எல்லாமே இன்ஸ்டாகிராமில் நான் வந்து ஸ்டேட்டஸுக்கு முதல்ல வைப்பேன். இப்போ மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம RN5க்கு வந்து பேக் வந்து லக்கேஜ் கேரி வரும். அது மட்டும் இல்லாமல் சைடில் ஸ்டேடலும் நம்ம எப்படி ஃபிட் பண்ணுற போகிறோம் அப்படின்னு இல்லாமல் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது எங்கிருந்து நமக்கு கொரியர் வந்துடுச்சு, எவ்வளோ ஆச்சுன்னு எல்லாமே நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்குறதுல மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட சைடுக்கு பெல் ஐக்கன் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். இப்போ அவங்க வீடியோக்களோடு போயிடுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நமக்கு வந்து அந்த பார்சலு. எங்கிருந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்து அனுப்பியிருக்காங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து இருக்குது. நான் வந்து தாழ லிங்கில் கொடுக்குறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி RN5 பைக்கு நீங்கள் வந்து கேரியரும் இல்லை நீங்கள் வந்து சைடு ஸ்டேடல் நீங்கள் பண்ணுறா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் நம்பர் அவங்க கொடுக்குறேன். கீழே இங்கே அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நான் கொடுக்குறேன். இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து கேஷியன் கஸ்டம் அப்படின்னு சொல்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் தான் அவங்கள பேஜ். கண்டிப்பாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் அவங்க போடுற ஆஃபர் வந்து உங்களுக்கு பார்க்க முடியும். நமக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா இது கிட்டப்பட்ட 2 கிலோ வந்து பேக்கேஜ் வெயிட்டு. சரி, இதுக்குள்ள நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன் இதில் என்னெல்லாம் இருக்குன்னு. ஏன்னா சம்திங் அதாவது உடஞ்சிருந்தால் நமக்கு ரிட்டன் கொடுக்க வேண்டியிருக்கு, அதனால் ஓப்பன் பண்ணினேன். சரி, உங்களுக்காக ஒரு புதியதாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன், பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ முதல்ல இழக்க வேண்டியது என்னென்னா சீட்டை வந்து இழக்க வேண்டியிருக்கு. நம்ம ஆல்ரெடி சீட்டை வந்து இலக்கி வச்சுருக்கேன். ஸோ அந்த சீட் இழக்கும்போது உங்களுக்கு வாட்டி வேறு சீட்டு முதல்ல இழக்கணும். நான் சீட்டு வந்து இலக்கிருக்கேன் ஆல்ரெடி. சீட்டாகும் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து முதல்ல இழக்க வேண்டியது இந்த ஸ்க்ரூ இருக்குல்ல, இந்த ரெண்டில் நீங்கள் இந்த முதல்ல வர ஸ்க்ரூ, இந்த 2 ஸ்க்ரூ வந்து இழக்கணும். இது ஸ்பேண்டர் சைஸ் பார்த்தீங்கன்னா 10 11. நீங்கள் 10 வச்சு பிடிச்சாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக இலகிடும். அதுக்கப்புறம் அடியில் ஸோ இதில் இந்த ஒரு 4 இது இருக்கும், இந்த 4 ரிங்ஸ் அந்த இது நெட் இருக்கும். இதில் நீங்கள் இந்த முதல்ல வர நெட், இந்த டாப் சைடில் இல்லை இந்த 4 நெட்டை நீங்கள் வந்து முதல்ல இழக்க வேண்டியிருக்கும். இலக்கிட்டு டேரெக்டாக செட் பண்ணிருக்கும். ஆனால் இந்த நெட் வந்து உங்களுக்கு செட் ஆகாது, இது வந்து ஹைட்டு குறவாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நான் வேறு காட்டித்தரேன், அவங்க தந்தாங்கல்ல. ஸோ அவங்க கொடுத்துருக்க இந்த நெட்டு வந்து வாஷரை போட்டு நம்ம டைட் பண்ண வேண்டியிருக்கும். இது வந்து இது வந்துட்டு நீங்கள் வந்து எல்லா அலங்கி வந்துட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இழக்கும் போது பார்த்தீங்கன்னா இது 10 11 ஸ்பேண்ட் வச்சு இலக்கி இந்த 4 நெட்டு வந்து இலக்கிட்டு டேட்டா செட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து நேரம் சொன்ன மாதிரி அந்த இப்போ வந்து தூக்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்த்து தெரியும், அடியில் வந்து இந்த மாதிரி சின்ன நெட்டு கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி வாஷரும் இந்த மாதிரி நெட்டு கொடுத்துருப்பாங்க. அது வந்து முதல்ல வந்து அந்த இது கிளாம்புக்கு உள்ளாடி இந்த வாஷர் இந்த மாதிரி டைட் இருக்குல்ல, இந்த மாதிரி வாஷர் வச்சுட்டு அதில் வந்து அடியில் வந்து இந்த பிளேட் வச்சுட்டு நம்ம இதில் டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு செட் பண்ணுறப்போ இந்த மாதிரி இருக்கும். இங்கே வந்து இதில் வந்து நமக்கு வந்து ஹோலில் வந்து ஸ்க்ரூ போடணும். அதே போல் அடியில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு பார்த்து தெரியும் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து கேப் இருக்கும். ஸோ இந்த கேப், இந்த ரவுண்டு கேப் இருக்குல்ல, அந்த ரவுண்டு கேப்பில் வந்து நீங்கள் இந்த வாஷர் மாதிரி வச்சு ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? ஃபில் பண்ணிவிட்டு அதில் வந்து போயிடுச்சு. இந்த கேப்பில் வந்து இந்த வாஷர் மாதிரி வச்சு ஃபில் பண்ணலாம். ஒற்றைக்கு கேமரா எடுக்க என்னால் முடியலை. இந்த மாதிரி வச்சுட்டு இது பட்டை வச்சுட்டு டைட் பண்ணணும். இதுதான் இதில் வந்து டைட் பண்ணுறது. இதே மாதிரி தான் அந்த இதுலேயும் அந்த கேப்பில் வந்து இந்த மாதிரி வாஷர் வச்சுட்டு நம்ம இது வந்து மூவ் பண்ணி கொடுத்துட்டு இதில் வந்து ஹோலில் டைட் பண்ணி விட்டால் போதும். இதுதான் இதனோட இது. நான் வந்து கிளியராக செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டி தரேன். ஸோ லுக் இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு செட் பண்ணும்போது. அதாவது வந்துட்டு கிட்டத்தட்ட நீங்கள் மற்ற பைக்கை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதில் வந்துட்டு ரொம்பவே பெண்ட் ஆகிப்படி போகும். இது வந்து உங்களுக்கு செட் பண்ணும்போது ரொம்ப பெண்ட் இல்லாமல் சூப்பராக வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் ஆகிருக்கும். உங்களுக்கு நான் செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபுல் இது வந்து காட்டி தரேன்.
ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்க நம்ம இப்போ வந்துட்டு எல்லாமே செட் பண்ணிட்டோம். அதாவது நம்ம லக்கேஜ் கேரியர் மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ சிம்பிளாக ஒரு யாருமே சப்போர்ட் இல்லாமல் நீங்கள் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யாருமே வெளியிலேருந்து யாருமே கொண்டு வரல. சிம்பிளாக உங்களுக்கு ஒர்க் ஷாப்பில் ஒன்று கொண்டு போகாமல் சூப்பராக உங்களுக்கு செட் பண்ண முடியும். நான் உங்களுக்கு காட்டி தரேன் எப்படி செட் பண்ணியிருக்கேன்னு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்துட்டு நம்ம வந்துட்டு டாப் பாக்ஸ் செட் பண்ணுறதுக்கு லக்கேஜ் கேரியரு. இங்கேருந்து இந்த டேரக்டரை வந்து நான் நேராக சொன்ன மாதிரி இதுலேருந்து இந்த ஸ்க்ரூ மட்டும் நம்ம மாற்றலை. இது வந்து கம்பெனி இருக்க ஸ்க்ரூ தான் இலக்கிட்டு இதில் செட் பண்ணியிருக்கோம். அப்படி வந்து இது வந்து எந்த வித தடசலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இடைஞ்சல் கிடையாது. லைட்டு மேலே வந்து உட்காரல, கேப் இருக்குது. அதே டைமில் பார்த்திங்கன்னா சைடில் எந்த விதையும் இடித்து நிற்காமல் சூப்பராக இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதில் மட்டும் நமக்கு நான் நேரம் சொன்ன மாதிரி ஸ்க்ரூ வந்து இந்த மாதிரி இருந்த ஸ்க்ரூ இதிலிருந்து நமக்கு அவங்களே கொடுத்தா ஒரு அலாங்கி மாடல் கொடுத்துருக்காங்க. உள்ளாடி பார்த்தீங்கன்னா நான் அந்த கேப் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு வாஷர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. நான் சொன்னேன் அந்த வாஷர் வந்து போட்டிருக்கேன். இதில் அதே மாதிரி தான் அந்த போல் வாஷர் போட்டிருக்கேன். ஆனால் செம பலங்க, கிட்டத்தட்ட வந்து நான் ஓட்டி பார்க்கும்போது தான் தெரியும். ஆனால் இது வரைக்கும் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் என் ஒருத்தன் வெயிட்டே தாங்குது. எந்த வித ஷேக்கும் இல்லைங்க. ஃபுல்லாக வந்து ஒரு சின்னதாக பார்த்தவங்களுக்கு தெரியும் பின்னாடி பாருங்கள், ஒரு சின்னதாக அந்த பைக்கு எப்படி ஷேப் இருக்கோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. எந்த வித ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதுவும் இல்லாமல் ஒரு சூப்பரான லுக்கு. நமக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வந்து கேரியர் வந்து கெட்ட மாதிரி இருந்தால் அது மாதிரி கட்டிக்கிட்டலாம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இது வந்து நமக்கு லக்கேஜ் கேரியர் வந்து எப்படி செட் பண்ணுறது மாதிரி ஒரு வீடியோ. அதுக்கப்புறம் நமக்கு முடியலை, நமக்கு வந்து இதில் வந்து இந்த இதில் கனெக்ட் பண்ணி ஸ்டேடல் இருக்குது. ஸோ அந்த ஸ்டேடல் எப்படி நம்ம செட் பண்ணுறதுன்னு நமக்கு பார்க்கலாம். ப்ளஸ் இது நமக்கு முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டேடல் இங்கே இருக்குது. ஸ்டேடல் வந்து நான் ஒருத்தனால கேமரா எடுக்காத என்னால் முடியலை வச்சுருக்கு. ஆனால் நான் வந்து காட்டி தரேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இப்போ எப்படி இருக்கும் ஸ்டேடலு, ஏதாவது இந்த லோக்கு வந்து இதில் போடணும். ஓகேங்களா, இந்த லோக்கு வந்து நீங்கள் இதில் வந்து இதில் வந்து போடணும். அவங்க நெட் வந்து கொடுத்துருக்காங்க, இதில் வந்து போடணும். அதே டைமில் கீழே வந்து இது வந்து நமக்கு இழக்க வேண்டியிருக்கும். அதாவது நமக்கு வந்து இந்த ஸ்டாண்டில் இது வந்து இந்த நெட்டு வந்து இலக்கிட்டு அவங்க கொடுத்தாங்க லாங் வந்து நெட்டு கொடுத்தாங்க, நான் காட்டி தரேன். ஸோ இந்த நெட்டு தான் இதில் வந்து லாங் நெட்டு. இந்த நெட்டு வந்து நமக்கு போட்டு டைட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பார்த்து தெரியும். இந்த இடத்துல வந்து இதை வந்து கலத்தணும். இந்த நெட்டு இது வேறு ஒன்றும் கிடையாது, ஒரு சின்ன ஒரு கட்டிங் பிளேயர் மாதிரி ஒன்று இருக்குது. இது வந்து இதை வந்து கலத்திட்டு இந்த இடத்துல நம்ம செட் பண்ணுமா பார்த்தா தெரியும். இந்த இடத்துல நம்ம இந்த நெட்டை வந்து போட வேண்டியிருக்கும். கேமரா எடுக்க யார் இல்லாதால நானே எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்க. இந்த நெட்டு இதில் போட வேண்டியிருக்கும். அப்போ அதே மாதிரி தான் இந்த சைட்லேயும் அவங்க கொடுத்துருக்க மாதிரி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல அந்த கிளாம்பு செட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இதை வந்து கலத்த வேண்டியிருக்கும். ஓகேங்களா, இதை வந்து கலத்திக்கிட்டு அவங்க கொடுத்த நெட்டை போடணும். அப்புறம் ஜாயிண்ட் வந்து எல்லாருக்குமே சின்ன சந்தேகம் இருக்கும். அப்புறம் பின்னாடி எந்த மாதிரி இப்படி தான் இருக்கும்னு. இங்கே உங்களுக்கு பார்த்தது இதில் வந்து இந்த ஒரு ஹோல் இருக்கும். இது வந்து அந்த மாதிரி அப்புறம் வரும். சென்டரில் வந்து ஒரு சின்ன பைப் மாதிரி கொடுத்துருக்காங்க, நீங்கள் காட்டி தரேன். ஸோ இந்த பைப் மாதிரி கொடுத்துருக்காங்க, பார்த்தா தெரியும். இந்த பைப் வந்து இப்படி கிராஸாக வந்து கனெக்ட் ஆகும். அந்த பக்கம் இதுலேருந்து கனெக்ட் ஆகும். ஸோ அது வந்து அங்கேருந்து போகாமல் சூப்பராக இருக்கும். செட் பண்ணி உங்களுக்கு காட்டி தரேன். உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சைடில் பெல் ஐக்கன் நாலு கூட, அப்போ நம்ம போட்டு உங்களுக்கு வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் சேரும். அடுத்து இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து கொடுக்குறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா உங்களால் ஒரே நீங்கள் ஒர்க் ஷாப் ஒன்றும் போக தேவையில்லை. உங்களால் கண்டிப்பாக செட் பண்ண முடியும். கோயம்புத்தூரில் உங்களுக்கு வந்து ஆல் ஓவர் இந்தியா வந்து அவங்கள டெலிவரி பண்ணி தருவாங்க. ஒரு 1 இல்லை 2 டேஸில் உங்களுக்கு எல்லா பிளேஸ்லையும் வந்து உங்களுக்கு டெலிவரி வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ப்ராடக்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து ஃபுல் வீடியோ உங்களுக்கு தான் நெக்ஸ்ட்டு ஒரு ஏன்னா 4 வருஷ கனவு அந்த ட்ரிப்பில் வந்து இது எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இதில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டிப்பாக மறக்காததுக்கு முன்னாடி நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். நம்ம அந்த லாங் ட்ரிப் உங்களுக்கு பார்க்க முடியும். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். வாழ்க வளமுடன்.